அவர் கொடுத்துருவாரு. மிஷின்னா ஜெராக்ஸ் மிஷின்னா கொஞ்சம் இறக்குறப்ப சாய்க்காம கொள்ளாமல் அப்படியே வச்சிருங்கண்ணா. அவர்கிட்ட அங்கே ஆள் இருக்காமே, ஏஜென்ட் ஆஃபீஸ் இருக்காமே. அவ்வளோதானண்ணா, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகிடாதுல மூமெண்ட்டில். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மோகன் அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு புது கடைக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிரிண்டரில் இருந்து ஒரு லேசர் ஜெட்டுக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேருக்கு அவங்க கால் பண்ணி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணது 4045, அதுக்கப்புறம் 4545 இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆர்ஸ் மிஷின்ஸை வந்து அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்க முடியும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த மிஷின்ஸ்க்கு ஏதாவது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்னு வச்சிச்சு அப்படின்னா அவங்க அதிலிருந்து சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே இவங்களுடைய கை காசை போட்டு அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 காப்பிக்கு மேலே போகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மிஷினரி ஐட்டம்ஸை எடுத்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அதே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100லேருந்து 500 காப்பீஸ் தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் போட்ட முதலீடை சீக்கிரமாக அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிச்சு மிஷினுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல பிஸ்னஸாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்களும் நம்மளுடைய வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுனால கெனானுடைய 2002N பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட மாடல் வந்து அவைலபிளுக்கு இருந்தது. ஸோ கம்பல்சரி ஏடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏடிஎஃப்பையும் நம்ம ரெடி பண்ணி ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இவங்களுக்குன்னு எடுத்த மிஷினில் ஏடிஎஃப் கிடையாது, டாப் டோர் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து பிளாட்டன் கவர்னு சொல்லுவோம். சார் வந்து அவங்களுக்கு ஏடிஎஃப் கம்பல்சரி வேணும்னு சொன்னதுனால நம்ம ஏடிஎஃப் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி முழுக்க இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு கீழே வந்து இன்னொரு கேசட் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாகவும் அது கீழே வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இவங்கள மாதிரியே உங்களுடைய இடத்துக்கு உங்களுடைய கடைக்கு என்ன மாதிரி ஒரு மிஷின் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச சஜஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த சஜஷன் எதுவுமே வந்து நீங்கள் எங்ககிட்ட தான் மிஷின் எடுக்கணும் அப்படின்ற எந்த கம்பல்சரியும் கிடையாது. வெளியிலையோ இல்லை உங்களுக்கு எங்கே நம்பிக்கைத்தன்மையாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் மிஷின் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ என்னென்னா நீங்கள் உங்கள் சைடில் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அவேர்னஸ் வீடியோஸ் மாதிரி எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க கேட்ட மாதிரியே கெனானுடைய 2002N டேபிள் டாப் மாடல் வித் ஏடிஎஃபோட நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். சார் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டும் நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து இப்போ பண்ருட்டி அனுப்பணும் இல்லையா, இவங்களும் வந்து நேரில் வந்து மிஷின் பார்க்கல. எல்லாமே வந்து ஃபோன் கால் தான், எல்லாமே ரிமோட் மூலியமாக தான் அவங்க பண்ணுது. ஸோ அதிலே எல்லாமே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை வந்து கொரியரில் அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தனி டிரான்ஸ்போர்ட் வச்சோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து பண்ருட்டினாலே மினிமம் ஒரு 4,000 to 5,000 ருபீஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பெஸ்ட் ரூட் என்ன அப்படின்னா நமக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ சென்னையிலேருந்து பண்ருட்டிக்கு எந்த பஸ் போகுதுன்றதை செக் பண்ணோம். பண்ருட்டிக்கு எந்த சர்வீஸுமே இல்லை. ஸோ அதனால் என்ன ஐடியா பண்ணோம் அப்படின்னா விழுப்புரம் வந்து அவங்களுக்கு பக்கம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விழுப்புரத்தில் மிஷினை வச்சுட்டா அங்கேருந்து அவங்களுக்கு 30 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஸோ மார்னிங் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருந்தோம். ஸோ தாராளமாக பண்ணிக்கலான்னு சொல்லி நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களே நம்மக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக சொன்னதுனால நம்ம விழுப்புரம் வழியாக போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம மிஷினை லோட் பண்ணியாச்சு.
ஸோ அதே மாதிரி அவங்களும் மிஷினை எடுத்து நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து நம்ம வீடியோஸ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அதுவும் லோ பிரைஸ்ல வாங்கணும். அது எப்படி வாங்குறதுன்ற ஒரு தயக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியாரிட்டி இருக்கும். ஸோ அதுவும் இல்லன்னா எனக்கு கால் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்க சைட்லேருந்தும் ஒரு கைடன்ஸ் குடுக்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இதே மாதிரி நெறைய ஜெராக்ஸ் மிஷின்ஸ பத்தியும், இந்த ஃபோட்டோ காப்பியர்ஸ் ஃபீல்ட பத்தியும், லோ பிரைஸ் ஜெராக்ஸ் மிஷின்ஸ பத்தியும் நம்ம சேனல்ல ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.